டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சருமம் பளபளப்பாக இருக்கணும், நம்மளுடைய சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு இயற்கை வழிமுறைகள் என்ன? சிலருக்கு வெயில்ல போயிட்டு வந்தாலே சருமம் கருப்பா மாறிடுச்சு, ஸ்கின் டேர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த சென்சிட்டிவா இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ஸ்கின்னை நம்ம சேஞ்ச் பண்ணணும், நார்மலா இருக்கிற மாதிரி நம்ம எப்படி பண்ணலாம்? எனக்கு கொஞ்சம் வெயில்ல போயிட்டு வந்தாலோ ஒரு சோப்பு அர்ஜென்ட்டுக்கு எங்கன்னா வெளியில போறோம், ஒரு சோப் மாத்தி யூஸ் பண்ணாலும் உடனே அலர்ஜி ஆகுது, இல்ல காத்து டஸ்ட் ஏதாவது பட்டாலே உடனே அலர்ஜி ஆகுது. இந்த கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சீ ஃபுட்ஸ் சாப்பிட்றாங்க, இல்ல கத்திரிக்காய், முள்ளங்கி, கடலை வகைகள், வேர்க்கடலை, இது எல்லாம் சாப்பிடும்பொழுதும் நம்ம உடல்ல தோல் பகுதியில அரிப்பு ஏற்படுறத நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி அரிப்பு ஏற்படுது, ஸ்கின் ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இளம் வயதிலேயே ஸ்கின் ரொம்ப விரிங்கிள்ஸ் சுருக்கங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு, கருவளையம் வருது, அங்கங்க கருமை நிற திட்டுக்கள். இதை சரி செய்யறதுக்கு எந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம்? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப சருமம் பளபளப்பா இருக்கணும்னா ஃப்ளூயிட்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். இது நிறைய பேருக்கு அந்த நாடி பிடித்து பார்க்கும்பொழுது உடல்ல நல்லாவே தெரியும். பார்க்கும்போது அந்த தோற்றத்தில் ஒரு ட்ரைனஸ் இருக்கிறது தெரிஞ்சு, நாடி பார்த்தோம்னா ஸ்கின் மட்டும் கிடையாது, நம்ம உடல் உள்ளுறுப்புகள்லயும் அந்த வறட்சித்தன்மை இருக்கிறது நல்லாவே தெரியும். ஸோ அப்போ அவர்களுக்கு அந்த பித்த நாடி அப்படின்றது அதிகமா தெரியும். பித்தம் அதிகரித்து இருக்கும் போதுதான் உடல்ல ஒரு வறட்சித்தன்மை, உடல் உஷ்ணம் அதிகமாகுது. இது ஸ்கின்ல நிறைய பேருக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். தோல்ல ஒரு வறட்சி தன்மை ஏற்படுறது, நகங்கள் அடிக்கடி உடையிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். இது எல்லாமே நமக்கு வர்றத பாக்குறோம். தோல் பளபளப்பாக இருக்கணும் அப்படின்னா சில வழிமுறைகள் இருக்கு. நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் அது மாற்றம் கொண்டு வந்தோம்னா தோல்ல நிறைய மாற்றங்கள் உண்டாகுதுன்னு சொல்லலாம். முக்கியமாக இதுல நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், அதாவது டாக்ஸின்ஸ் எலிமினேட் ஆகணும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் போது நல்ல மாற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்ப பொதுவாக நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் அதிகமான துவர்ப்பு சுவை இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா கசப்பு சுவை இருக்கிறத பார்த்துக்கணும். ரொம்ப புளிப்பான உணவுகள், புளித்த உணவுகளை சாப்பிடும் போதுதான் சருமத்தில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சு சில ஃபுட்ஸ் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாளா ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சு இந்த வெஜிடபிள்ஸோ இல்ல நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களோ, இட்லி தோசை மாவு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றோம். புளிப்பு சேர்ந்த உணவுகளை சாப்பிடும்போது நம்ம பாடியில அது கழிவுகளாக மாறி தோலுக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குது. இதையும் நம்ம அன்றாட உணவில் நம்ம கவனம் செலுத்தி பார்த்துக்கணும். சரி, இந்த மாதிரி கழிவுகள் நம்ம உடல்ல இருக்கும் போது சில ஜூசஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பழச்சாறுகளோ இல்ல காய்கறிகளை சாறாக நம்ம குடிக்கும் போதோ உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறும். இதற்கு என்ன பண்ணலாம், எந்தெந்த மாதிரியான ஜூசஸ் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, வாழைத்தண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம உடல்ல மைக்ரோவெசல்ஸ், சின்ன சின்ன நாடி நரம்புகள்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் வாழைத்தண்டுக்கு இருக்கு. கிட்னி ஸ்டோன் இருந்தா நம்ம வாழைத்தண்டு குடிப்போம். ஆனா வாழைத்தண்டுல அதிகமான ஆற்றல் இருக்கு. இந்த சாறு நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடல், அதாவது பார்த்தோம்னா இந்த நீராகாரம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்துமே வாழைத்தண்டுல இருக்கு. வாழைத்தண்டு பார்த்தோம்னா நம்ம சமைச்சு சாப்பிட்றத விட, அதாவது சமைத்து சாப்பிட்றது அது முழு ஃபைபர் கண்டென்ட்டும் நமக்கு உடல்ல சேருது. ஆனா சிலருக்கு இல்ல இதெல்லாம் சமைச்சு சாப்பிடவும் முடியலன்னு சொன்னீங்கன்னா வாழைத்தண்டு சாறு மாதிரி எடுத்து நம்ம குடிக்கலாம். இதனோட கொஞ்சமா நம்ம என்ன பண்ணலாம்னா 2-3 துளிகள் எலுமிச்சை சாறு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி சேர்த்து நம்ம குடிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வெள்ளை பூசணி சாறு, இதையும் நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி வாழைத்தண்டு மாதிரி வெள்ளை பூசணி சாரும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா அருகம்புல் சாறு, அருகம்புல்லும் நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தலாம். நெல்லிக்காய் சாறு நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா
சௌசௌ, நூக்கல், இது ரெண்டுமே நம்ம உடல்ல ஒவ்வொரு செல்கள்லயும் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பீட்ரூட் சாறு பயன்படுத்தலாம். இதுல முக்கியமாக சில விஷயம் என்னன்னா, இப்போ எலுமிச்சை இருக்கு இல்லைங்களா, எலுமிச்சை சாறு ஒரு 200 ml, அதாவது 200 ml தண்ணீர்ல ஒரு 10-15 துளிகள் எலுமிச்சை சாறு சேர்த்து இதனோட வெங்காய சாறு கொஞ்சம் சேர்க்கணும். இத நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய நச்சு கழிவுகள் வெளியேறுது. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஒரு சிலருக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸ்கின்ல எனக்கு பூஞ்சை தொற்று இருக்குங்க, சரியாகவே மாட்டேங்குது. தொடை இடுக்கு பகுதியில, தோல் மடிப்பு பகுதிகள்ல அதிகமான பூஞ்சை தொற்று இருக்கு. இதை சரி பண்ணணும்னாலும் வெங்காய சாறு நமக்கு பயன்படும். அப்போ எலுமிச்சை சாறு ஒரு 200 ml தண்ணீர்ல 10-15 துளிகள் எலுமிச்சை சாறு விடுறோம். வெங்காய சாறு அதுல கலந்து, தேன் கலந்து வாரத்துக்கு ஒரு 3 நாட்கள் குடிக்கும் பொழுதும் உடல்ல இருக்கக்கூடிய மொத்த கழிவுகள் வெளியேறி ஸ்கின் நமக்கு பளபளப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுல முக்கியமாக நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் அடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகைனா பரங்கிப்பட்டை அப்படின்னு சொல்றோம். இந்த பரங்கிப்பட்டை இந்த மூலிகையை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய மொத்த கழிவுகளும் வெளியேற ஆரம்பிக்குது. அது கழிவுகள் அப்படின்னு சொல்லும் போது தோல் பகுதியில இருக்கக்கூடிய கழிவுகளா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல இருக்கக்கூடிய கழிவுகள், இது எல்லாமே வெளியேற ஆரம்பிக்குது. சோ இது நம்ம தொடர்ந்து இந்த பரங்கிப்பட்டை சூரணமாகவோ ரசாயனம் அப்படின்ற ஒரு வழிமுறையும் நமக்கு கிடைக்குது. இதை பயன்படுத்தும் போது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு நாளடைவில் மறைய ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரியான நான் சொன்ன இந்த சாறுகள், அந்த காய்கறிகளை சாறாக பயன்படுத்தும் போது உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி தோலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் குணமாக ஆரம்பிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.